கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நாளில ஜனங்களுக்கு பணம் இருக்குது, பொருள் இருக்குது, படிப்பு இருக்குது, எவ்வளோ ஞானம் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ஆனா காரியங்கள் நடக்கிறது இல்லை. அது காரணம் என்ன? ஜனங்க அதெல்லாம் சோர்ந்து போறாங்க. இப்போ அதுக்காக ஒரு வழி பார்ப்போம். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள் சொல்லிட்டு மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கணும். நம்ம தேடும் போது அதுக்கு எதுவாக இருந்தால் அது கர்த்தர் சொன்ன வசனம். அப்போ தேடும் போது நம்ம கண்டடைவோம்னு சொல்லி வசனம் சொல்லுது. பாருங்க, இந்த எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகள் கண்டுபிடிப்பீர்கள். அதிலே 14ஆம் வசனம், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஐயோ, எங்க கடவுள் தெரிவாரா? எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா அப்படி யோசிக்காது. வசனம் தான் சொல்லுது, நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள்லாம் சிறை இருக்குள்ள பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நேபுகாத்நேச்சர் திருப்பி நம்ம வருவோமா, நம்மளுக்கு என்ன கிடைக்குமான்ற மாதிரி ஜனங்க சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு காணப்படுவேன். கர்த்தர் சொல்றாரு. நம்ம கர்த்தரை உண்மையா தேடினா கண்டிப்பா நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் நம்மளுக்கு செய்வாரு. சரி, கர்த்தர் செய்யறாரு. அப்போ நம்ம என்ன பண்றோம்? எதனா ஒரு காரியம்னா உடனே ஒரு வேலை ஆகணும், ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், ஏதோ ஒரு காரியம் இருக்குது. உடனே நம்ம என்ன பண்றோம்னா, எந்த அதிகாரி கேட்கலாம், எந்த மினிஸ்டர் கிட்ட போகலாமா, யார் ரெக்கமெண்டேஷன் கேட்கலாம், இப்படிதான் யோசிக்கிறோம். முதல்ல யோசித்து அப்படி போறோம். ஆனா அப்படி போறதுனால நம்ம காரியம் வாய்க்காது. வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது, இந்த எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம என்னன்னு பார்க்கறோம்னா, 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருந்த போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பித்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகாஸ்வேரின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னான். இந்த காரியம் விசாரிக்கப்பட்ட போது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்தில் தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜா சமூகத்தில் நாளாகம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது எஸ்தர் புஸ்தகத்துல எழுதின உண்மையா நடந்த சம்பவம். இந்த எஸ்தர் புஸ்தகத்துல யூதர்கள் இருந்தாங்க. ஆகாஸ்வேர் ராஜா ஆட்சி செய்தார். இந்தியா கூட வருது அதுல. இப்போ இந்த 27 நாள் ஆட்சி செய்யும்போது என்ன நடந்துச்சுனாக்கா, அவங்களுக்கு இந்த மொர்தெகாய் யூதன், அவர் ஒன்னா பண்ணுவாருன்னா, நான் தேவாதேவன் தான் வணங்குவேன், மனுஷன் யானை வணங்க மாட்டேன்னு ஒரு வைராக்கியம் வந்தார். அதனால அங்க இருந்த பிரதானியை வணங்காத போக அவன் என்ன பண்ணிட்டானா, இல்லை இந்த ஜனங்களை அழிச்சிடணும் சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் என்ன பண்ண, உத்தரவு கேட்டு ராஜா முத்திரை போட்டு எல்லா தேசத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஆள் விட்டு கடகன்னு அனுப்பிச்சிட்டாங்க. என்னன்னா, இந்த தேதியில எல்லாரும் யூதர்களெல்லாம் அழிச்சிடணும், இவன் ஒருத்தன் யூதன், இவனை மட்டும் அழிச்சா லாபம், எல்லாருமே அழிக்கணும் பிளான் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த மாதிரிக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னா, இந்த மொர்தெகாயுடைய வளர்ப்பு மகன் ஒரு எஸ்தருக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, இவர் தான் வளர்த்தாரு. அந்த எஸ்தரு ராஜாட்டி. இப்ப இந்த மாதிரி வந்துட்டுதான் இவங்க இல்ல நாங்க இந்த எஸ்தர் ராஜாட்டி எங்க ஆளு, அதனால அந்த அம்மா வச்சு நாங்க காரியத்தை சாதிச்சோன்னு நினைக்கல. அதே மாதிரி எஸ்தரும் எங்க கணவர் தானே அவரை வச்சு நான் எல்லா காரியத்தையும் முடிச்சுவேன்னு நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா ஒரு காரியம் நடந்திருக்காது. இப்படி சொல்றாங்க, என்ன போய் கேளுங்க உங்க வீட்டுக்கார்ட்ட ராஜா கிட்டன்னா. அவ சொல்லிட்டா, இல்ல
நான் போனா ஒன்றும் நடக்காது. அவர் கூப்பிட்டு நான் போனா அவர் கண்ணில் தயவு கெடுத்து செங்கோலை நீட்டு நான் செங்கோலை பிடிச்சாதான் எனக்கு முடியலாம் அவரை பார்க்க முடியும். 1 மாசமா அவரை போய் பார்க்கவே இல்லைன்னு இந்த அம்மா சொல்லிட்டாங்க. பாருங்க, அவளோ இந்த ஜனங்களோ யாரும் என்ன பண்ணல, ராஜாவை நடக்கும் எங்களால முடியும்னு நினைக்கல. அவங்க ஒரு காரியம் பண்ணாங்க. உடனடியா யூதர்கள் அங்கங்க அங்கங்க எல்லாம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி எஸ்தர் அவங்க தாதிமார்ல 3 நாள் புசியாம குடியாம ஜெபம் பண்ணாங்க. இந்த மாதிரி செய்ததுனால தான் என்ன நடந்துச்சுனாக்கா, அவங்க இந்த காரியத்தை கர்த்தர் அவங்களுக்கு வாய்க்க செய்தார். எல்லா காரியத்தையும் அருமையா நடத்தினார். அப்படியே எல்லாரையுமே யூதரெல்லாம் சாவடிக்கணும்னு நினைச்சா அது அப்படியே காரியம் மாறுதலா முடிஞ்சு யூதர் அவங்கள சாவடிக்கிற மாதிரி கர்த்தர் மாத்திட்டார். இவ்வளவு காரணம் அவங்க சுய பலத்தில் நிக்கல, ராஜாத்தி எஸ்தர் நினைக்கல, கர்த்தரை நம்பினாங்க, கர்த்தரை பார்த்தாங்க. அதனால தான் செய்யும். இப்போ நீங்க எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க பிரயாசப்பட்டாலும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. மனுஷரை நம்பாதீங்க, உறவினர் உற்றார் அதிகாரிங்க யாருமே நம்பாதீங்க. கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா கர்த்தனை செய்வாரு. அவர் அதிகாரமுடையவர். நம்ம ஆண்டவர் எந்த சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும். அதனால உங்க காரியத்தை மாற்ற அவங்க எதுக்காக நீங்க தேடுகிறீங்க, எந்த காரியத்துக்காக பிரயாசப்படுறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு முடிச்சு தருவாரு. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, 118 அதிகாரம் 16 வசனம், கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும், உங்க தேவை எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய பலத்த கருத்தை நீட்டினா ஜெயம் கிடைக்கும். நீங்க மனுஷரை நம்பி போனீங்கன்னா ஒரு காரியம் வாய்க்கவே வாய்க்காது. இப்ப நீங்க ஏன் உங்களுக்கு காரியம் வாய்க்கலன்னா, எந்த மனுஷரையோ எந்த அதிகாரிகளோ போய் பார்க்கறதுனால ஒரு வேலையும் நடக்காது. கர்த்தரை நோக்கி பாருங்க, கண்டிப்பா கர்த்தர் உங்க காரியங்கள்லாம் கர்த்தரே வாய்க்க செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, அவங்க சொல்லியிருக்கலாம், எஸ்தர் ராஜாத்தி பார்த்துருவாங்க, ஒண்ணுமே நடக்கல. எஸ்தரும் நம்பல, ஜனங்களும் நம்பல, கர்த்தரையும் நம்பினாங்க, கர்த்தர் வாய்க்க செய்தார். அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் பாருங்க, நீதிமொழி 29:26, ஆளுகை செய்கிறனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனால் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். ஆளுகையருடைய முக தரிசனம் பார்க்கலாம், மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ எங்கெந்த மினிஸ்டர் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் தான் நமக்கு செய்யணும். கர்த்தர் நோக்கி பாருங்க, கர்த்தர் கண்டிப்பா செய்வார். இன்னும் சங்கீதம் 27:8, என்னை முகத்தை தேடுங்க என்று சொன்னீரே, உடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் முடத்தில் சொல்லிற்று. இப்போ கர்த்தரையே தேடும் போது காரியங்களை தான் கர்த்தர் கண்டிப்பா வாய்க்க செய்வார். இது வரலாம் தடையாந்து மனுஷர் நம்பினீங்க, அதனால என்ன பண்ண ஒரு காரியம் நடக்கல. அதிகாரம் நம்ப வரல, எல்லாவற்றுக்கும் அதிகாரமுடைய தேவனை பாருங்க, நோக்கி பாருங்க, உங்க காரியத்தை கண்டிப்பா கர்த்தரு வாய்க்க செய்வார். அப்போ மனுஷர் அதிகாரிகளை பார்த்தா நம்மளுக்கு பதில் கிடைக்குதா நம்ம சொல்ல உத்தரவாதமே கிடையாது. அப்போ இதுதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம், நம்ம தேடுறது ஞானத்தினால தேடுறோமா இல்லைன்னா இதுக்கு தெய்வ 2 ஞானம் இருக்குது. ஒன்று தெய்வீக ஞானம், இன்னொன்று சுய ஞானம். இந்த வேதத்துல படிக்கும்போது இந்த தாவீது கோலியாத்துக்கிட்ட போய் எல்லா ஜனங்களும் ராஜாவிலேருந்து எல்லாருமே சேனையெல்லாம் வந்து நிற்கிறாங்க. அவங்க ஒரு சத்தம் போட்ட உடனே அவங்களும் பயந்து ஓடுவாங்க. ஒண்ணுமே நடக்கல. ஒரே ஒரு ஆள் அனுப்புங்க, இவங்கெல்லாம் வரவேணான்னா அவன் பயங்கரமான ராட்சதன், அவங்ககிட்ட யாரும் போய் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா அதே தாவீது அவனுக்கு தேவ ஞானம் இருந்ததுனால அவன் என்ன பண்ணானா, இந்த நெற்றியை குறிப்பாத்து வச்சு ஒரே ஒரு கல்லை வச்சு ஒரு கூழாங்கல்லை வச்சு அடிச்சான் பாருங்க, கரெக்டா விழுந்துச்சு, அப்படியே குப்புற விழுந்துட்டான். அவன் கத்தி எடுத்து அவன் தலையை விட்டான். எப்படி வந்துச்சு? தேவ ஞானம். கர்த்தரால் முடியும், அவருடைய நாமத்துல நான் வரேன்னு சொன்னா கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாரும் அவன் சத்தத்தை அதே சத்தத்தான் அந்த சவுலும் அந்த ஜனங்களும் அவன் பார்த்தாங்க. ஆனா பயந்துன்னு ஓடினாங்க. அதே சத்தத்தை தாவீது கேட்டான். அவனோட தேவன் இருந்ததுனால, தேவனோட உறவு இருந்ததுனால
தேவ ஞானம் இருந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஈட்டி இல்ல, ஒண்ணுமே கத்தி ஈட்டி ஒண்ணுமே இல்ல, பட்டையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் பட்டையத்தால அவன் தலையை விட்டுட்டான். இதுதான். இப்போ நம்ம சுய ஞானத்தை பார்க்காதீங்க, தேவ ஞானத்தை தேடணும், காரியங்களெல்லாம் ஜெயமா முடிப்பார். அடுத்தபடியாக நம்ம தேடணும்னு சொன்னாக்கா அஞ்ஞானிகளை போல தேடுறோமா, இல்லைன்னா நம்ம ஞானிகளை போல தேடுறோமா? பாருங்க, வசனம் என்ன சொல்றதுனாக்கா, மத்தேயு 6 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்கள், அப்போது இவ்வளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எதோ தேடினா காரியம் நடக்காது, கத்தரை தேடணும், அப்போ உங்க காரியங்கள் நடக்கும். இது என்னுடைய சாட்சியா நான் சொல்லுவேன். கத்தரு, நான் படிச்சு முடிச்சு பிஎஸ்சி, அந்த காலத்துல பிஎஸ்சி ஒன்னும் நடக்கல, பத்திரம் படிக்க முடியல, எம்எஸ்சியும் போக முடியல, சும்மா டிகிரி காட்டினா எங்கன்னா வேலை கொடுப்பாங்க, படிச்சவங்களும் ரொம்ப கம்மி அந்த நாட்டுல. ஆனா எல்லாம் தேடிக்க பார்த்து ஒன்றும் கிடைக்கல. இப்போ நான் என்னடா இவ்வளோ படிச்சுன்னா லாபம், ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு சோர்ந்து போயிருந்தப்போ கத்தர் ஒரு நாள் வசனம் மூலமா என்னோட பேசினார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னார். பாருங்க, அந்த வசனம் என்னோட கத்தர் பேசினப்போ நான் உடனே நம்பினாட்டேன். சரிப்பா, எனக்கு ஒன்றும் வேணாம், நீங்க மாத்திரம் எனக்கு போதும், நான் மட்டும் உமக்கு முதல்ல கொடுப்பேன், உங்களுடைய ராஜ்யத்தை தேடுவேன், மற்றெல்லாம் நீங்க கொடுப்பீங்க விட்டுட்டேன். பாருங்க, அப்படியே வாக்குதத்தை நம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கத்தர் சொன்ன வாக்குப்படியே 1 இல்லை 2 இல்லை 3 மாசத்துல ஒரு கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல வேலை கிடைச்சிச்சு. பிஎட் முடிக்கல. அப்போ முடிச்ச உடனே அப்புறம் பிஎட் பிடிக்காம யூஸ் பண்ணாங்க, உடனே பிஎட் கவர்மெண்ட்ல கிடைச்சிச்சு. அப்போ பிஎடும் கிடைச்சிச்சு, கவர்மெண்ட் ஜாபும் கிடைச்சிச்சு. இதெல்லாம் என்னது, அவரு தான் தேடுறது, எதுவுமே தேடுறதில்ல. உங்களுடைய ராஜ்யம் தேவணும், உங்களுடைய நீதி தேடணும்ப்பா, நீங்க மாத்திரம் போதும்ப்பா, நீங்க இருந்தா எனக்கு போதும்னு அவரை தேடுறது, அவருக்கு ஊழியம் செய்யறது, ஜெபம் பண்றது, அவருடைய காரியங்கள்ல உண்மையா போகும்பொழுது, உண்மையா அவர் சொன்னபடி எல்லா காரியத்தையும் அவரே வாய்க்க செய்தார். மொத்தமே பாருங்க, அதுவும் கொடுத்தாரு, அப்புறம் வீடு கொடுத்தாரு, காரை கொடுத்தாரு, என்னென்ன கொடுத்தாரு, சொல்ல முடியாத காரியங்கள்லாம் கொடுத்தாரு. இந்த நாள் வரும் கொடுத்துனே இருக்கிறார். எல்லாமே கொடுத்து, ஏன்னா அவரை தேடுங்க. அது அஞ்ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, உலகத்தை என்ன பண்றாங்க, அஞ்ஞானிகள் என்ன தேடுறாங்கன்னா, மத்தேயு 6:30 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை விடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடி தேடுகிறார்கள், இவர்களெல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ நீங்க உலக அஞ்ஞானிங்க தான் இதை வேணும், சாப்பிடணும், குடிக்கணும், வாங்கணும், பொருள் வாங்க, இதை நம்பி ஓடுறாங்க. நீங்க உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், நீ முதலாவது தேவனை தேடுங்க. இப்போ உங்க தேவை அநேகமா இருக்குதான். கத்த சொல்றாரு, இவளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீ முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடு, அவர் நீங்க மாத்திரம் போதும்ப்பா, நீங்க கூட இருந்தா போதும், நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன், நீ சொல்லிதான் பாருங்களேன், கண்டிப்பா உங்க காரியங்களாம் இதுவரையிலும் எத்தனையோ காரியம் நடக்கல. எவ்வளோ இது பணம் இருக்கிற மாதிரி இது, பொருள் இருக்கிற மாதிரி இது, எண்ணம் இருக்கிற மாதிரி இது, படிப்பு இருக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. காரணம், அவருக்கு முதலிடம் கொடுங்க. வாழ்க்கையில அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேடுங்க, அவரோட உறவாடுங்க. கத்தரு முதல்ல குறைகளை அறிக்கணும்னா தான் மெயின் பாயிண்ட். குறைங்கப்பா, நான் பாவமே செய்யலைன்னு சொல்ல முடியாது, எத்தனையோ பாவம் செய்துக்கிறேன், இயேசுவே ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இருதயத்துல வாங்கன்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பா கத்தர் அற்புதம் செய்வார். என் வாழ்க்கையிலிருந்து சாட்சியா நான் சொல்றேன். அதனால நீங்க அவரை முதலாவது தேடினீங்களா, உங்களுக்கு என்ன தேவைன்ற அறிந்த தேவன் தேவையெல்லாம் கண்டிப்பா கத்தர் சந்திப்பார். அதுல சந்தேகமே இல்லை, கத்தர் கண்டிப்பா செய்வாரு. அப்போ என்ன செய்வாரு, உங்க காரியங்கள்லாம் அற்புதமா முடிப்பார். அப்போ உங்களுக்கு அற்புதம் வேணுமா, வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணுமா, தேவைக்கு சந்திக்கப்படுமா, அப்போ நீங்க என்ன பண்ணாதீங்க, மனுஷர் தேடி போகாதீங்க, அதிகாரிகளை தேடி போகாதீங்க, நீங்க சுய ஞானத்துல போகாதீங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க காரியங்களை வாய்க்கிச்சு. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, யாரோ ஏதோ பிரச்சனை இருக்கிறாங்கப்பா, கலங்கி போயிருக்காங்கப்பா, இது என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஒண்ணுமே நடக்கலையே, எது இருந்தாலும் ஒன்றும் காரியம் வாய்க்க மட்டும் மாட்டே,
வேதனையில இருக்காங்கப்பா. அவர்களோடு நீங்க தனிப்பட்ட விதத்துல பேசுனீங்க, அதற்காக சோத்திரிக்கிற ஐயா. உண்மை தேடும் பொழுது ஆண்டவரே அதிகாரிகள் இல்ல, பணம் பலம் இல்ல, பொருள் பணம் இல்ல, எனக்கு இவங்க இருக்கிறாங்க அவங்க ரெக்கமெண்டேஷன் போனா எதுவுமே நடக்காதப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிற ஐயா, நீங்க எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவரப்பா. அதற்காக நான் நன்றியோடு துதிக்கிற ஐயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவன் நீதியும் தேடும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கப்பா. எனக்கு நீ செய்ததுனால்தான் எனக்கு தைரியமா நான் சொல்றேன்ப்பா. கத்தா எத்தனையோ நன்மை செய்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. அதற்காக சோத்திரிக்கிற ஐயா. தேவை எல்லாவற்றையும் சந்திக்கிறீங்கப்பா. இன்னைக்கு தேவையில இருக்கிற யாரா இருந்தாலும் எந்த தேவையா இருந்தா தேவையை நீ சந்தித்து நாமத்தை மயப்பட்டு விடுங்க. அற்புதம் செய்து கேட்கிற ஒவ்வொருவரோட பேசி தேவையை சந்தித்து அற்புதம் செய்யுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.